ஆட்டிசம் குழந்தைங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ அவர்களுக்கு எதிலெல்லாம் பாதிப்பு ஏற்படும்னு பார்த்தோம் அப்படின்னா, காக்னிட்டிவ் காம்பிட்டன்ஸ், அதாவது அறிவு சார்ந்த திறமையில் பாதிப்பு ஏற்படும். அவங்களுடைய நுண்ணறிவு திறன் குறைவாக இருக்கலாம். செய்தி விவரங்கள் அறிதல்ல அவர்களுக்கு ஒரு இடர்பாடு இருக்கலாம். அல்லது செய்தி விவரங்களை எப்படி புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுல ஒரு குறைபாடு இருக்கும். பள்ளியில் கற்கும் அறிவு சார்ந்த திறமைகள் அதை அவங்க கற்றுக்கிறதுல ஒரு லேக்கிங் இருக்கும். இந்த பாடங்களை புரிஞ்சு கொள்ளுதல், அதை பயன்படுத்துதல், அதை ஒரு மதிப்பீடு செய்தல், இந்த மாதிரியான அறிவு சார்ந்த சில திறன்கள் அவர்களுக்கு குறைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்சரி காம்பிட்டன்ஸ், புலன் உணர்வு திறமை. அதில் பார்த்தோம் அப்படின்னா பார்வை, கேட்டறிதல், தொடு உணர்ச்சி, நுகர்தல் சார்ந்த திறமைகள், இதில் அவங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கும். அடுத்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், பெரிய உடலியக்க மற்றும் ஃபைன் மோட்டார் ஸ்கில், நுண்ணிய அந்த உடலியக்க அசைவுகள், தென் உணர்வுகள், இதில் அவங்களுக்கு அந்த கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும். தென் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், இதுலேயும் அவங்களுக்கு ஒரு லேக்கிங் இருக்கும். நம்ம எடுத்தோடனே ஒரு குழந்தைய திட்டாமல் அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய ஆரம்பிக்கலாம்.